இப்போ கொலிஜியம் முறை இருக்கு இல்லைங்களா, கொலிஜியம் முறையை இப்போ எந்த அரசாங்கம் கூட ஒத்துக்கல. முன்ன காங்கிரஸும் ஒத்துக்கல கொலிஜியம் முறையை, இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஒத்துக்கல. ஆனால் இப்போ அவங்க பிஜேபியை பொறுத்தவரையில் இல்லை காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த கொலிஜியத்தை வச்சு அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை, இப்போ இந்த அரசுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்று தெரிந்தால் அவர்கள் கூடுதலாக அவர்கள் நிர்பந்தம் கொடுத்து நியமனத்தில் தலையிடுவதாக நாங்கள் கருதுகிறோம். அப்படி இல்லாதவங்க நிறைய பேரை கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்க பேர் நியமனம் ஆவதில்லை அப்படின்றது தான் இருக்கிறது. இந்தியா முழுவதும் நான் சொல்ல சார், பார்லிமெண்டரி கமிட்டி 31 பேர் கொண்ட பார்லிமெண்டரி கமிட்டி 2023 7 ஆகஸ்ட் 2023 லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்திலையும் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை 31 பேர்ல மெஜாரிட்டி எப்பவுமே ஆளுங்கட்சி தான், எப்போ எந்த பார்லிமெண்டரி கமிட்டி இருந்தாலும். அவங்களே என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தேர் இஸ் a டைவர்சிட்டி டெபிசிட்னு சொல்லியிருக்காங்க. பன்முகத்தன்மை இல்லை. அதுவும் கடந்த ஆண்டுகள், கடந்த சில ஆண்டுகள்னா யார், அவங்க தான். கடந்த சில ஆண்டுகளாக இந்த டெபிசிட் கூடிக்கிட்டு இருக்குன்றாங்க. யார் அவங்க நியமிக்கணும்னு அவங்க சொல்றாங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசி, விமன் அண்ட் மைனாரிட்டிஸை நியமிக்கணும் அவங்க அப்படின்றத அவங்களே பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் அதை ஒன்றிய அரசு செய்ய மாட்டேங்குது. அதை ஒன்றிய அரசு அதுக்கு நேர்மாறாக செயல்படுது. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துங்க சார், தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 விதமா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுறாங்க. ஒன்று வழக்குரைஞர்கள் நியமிக்கப்படுறாங்க, இன்னொன்று மாவட்ட நீதிபதிகள், மூத்த நீதிபதிகள். மாவட்ட நீதிபதிகள் விட்டுருங்க, இப்போ 75 பேர்ல 25 பேர் மாவட்ட நீதிபதிகள் வராங்க. 50 பேர் இருக்கு. 50 பேர்ல இப்போ 40 பேர் இருக்காங்க. இந்த 40 பேர்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களே 8 பேர் இருக்காங்க சார். அந்த 8 பேர் குறிப்பிட்ட சமூகம் பார்ப்பனர்கள் வந்துட்டதை பத்தி கவலை இல்லை சார். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அடுத்து வரக்கூடிய 25 பேர்லயும் அதே மாதிரி ஒரு 5 6 கொண்டு வர சரி இல்லைன்றோம். 4 5 6 அவங்களை ஒரு ஆள் கொண்டு வரல பரவாயில்ல. அப்போ 40 பேர்ல 8 பேர் எந்த சமூகத்துக்கும் இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது மேஜர் கம்யூனிட்டி, நான் தெரிந்து 3 கம்யூனிட்டி மேஜர் கம்யூனிட்டி நினைக்கிறேன் சார். 1 ஷெட்யூல் காஸ்ட், 2 வன்னியர், 3 தேவர் அண்ட் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி. பெருமலை கல்லர் அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி தெரியும். அவங்க இவங்களே நான் சொல்றேன், இந்த 4 பெரிய பிரிவினர் இருக்காங்க பாருங்க, தே கான்ஸ்டிடியூட் 70 to 80%. அவங்க கூட உரிய எண்ணிக்கையில் அவங்க இல்லை சார். இந்த 40 இவங்க 8 பேர் இருக்காங்க. அது என்ன 20% கிட்டத்தட்ட வந்துடுது இல்லையா. அதை அடுத்து வரக்கூடிய நியமனங்கள்ல அவங்களை குறைஞ்சபட்சம் அவங்க கொடுக்கவே கூடாதுன்னு கூட சொல்ல, அவங்களுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டு மீதி இல்லாத கம்யூனிட்டி, இது வரைக்கும் வராத கம்யூனிட்டி பலது இருக்கு சார். என்ன கேட்டீங்களா, இப்போ டோபி கம்யூனிட்டியில் வந்திருக்காங்களா, வந்திருப்பாங்க. நாவிதர்கள் வந்திருப்பாங்களா, அதுக்கப்புறம் கணக்கு புள்ள வந்திருப்பாங்களா, இல்லை ஆச்சாரிகள்ல வந்திருக்காங்களா, அதுக்கப்புறம் பிரமலைக்கல்லர்ல இது வரைக்கும் வந்ததில்லை. இது மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டிகளுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுன்றது தான் சமூக நீதி, அவங்க எல்லாம் கொடுக்கணுன்றதா சார் கேட்கிறோம்.